வணக்கம். இதில் வந்துட்டு இடைக்காடு சித்தர் பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா இறை வினையாம் மாடுகளை ஏக வீடு கோணி உன் அடங்கு மன மாடொன்றை அடக்கி வீடு கோணே. அப்புறம் சாற்றறிய நைத்திகரே தற்பரத்தை சரிவார். நாளும் தவமாக கழிப்பவரே சன்னமதில் வருவார். சரிங்களா? என்ன சொல்கிறேன்னா, இதை வினையாம்னா நல்வினை தீவினை. சரிங்களா? இந்த ரெண்டு வினைகளையுமே நம்ம போக விட்டுடணும். சரியா? நல்வினையும் சரி, தீவினையும் சரி, அதான் அவங்களுக்குள்ள அந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அமைதியாக மனது அடங்கணும் அப்படின்னா செயல்கள் அற்ற நிலையில் தான் மனது அடங்கும் இல்லைங்களா? அப்போது அந்த நல்வினை தீவினை இதெல்லாம் போக விட்டுடுங்க. அதே மாதிரி உன் அடங்கு மன மாடொன்றை அடக்கி விடுக்கோழி. அப்போது உன்னுடைய மனதில் அந்த சிந்தனைகள் இல்லாமல் உன்னுடைய மனதை ஒரே ஒரு பொருளை மட்டும் நினைத்து அடக்கிடு அப்படின்னுங்கிறாரு. அப்புறம் பாருங்கள், சாற்றறிய நைத்திகரே தற்பரத்தை சார்வார். நம்ம அந்த சொல்கிறதுக்கு அந்த அரிய ஒவ்வொரு பொருளை சொல்கிறவங்க யார் நம்ம நினைக்கிறோமோ இல்லை சிந்திக்கிறோமோ நம்ம அதை செய்கிறோமோ அவங்க தான் அந்த தற்பரத்தை அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவங்க சேருவாங்க. என்ன? அப்போது நாளும் தவமாக கழிப்பவரே சன்னமதில் வருவார். அப்போது நீங்கள் எப்போவுமே அந்த தவத்தில் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆண்டவனுடைய அந்த கடவுளுடைய அந்த ஒரு சன்னதியில் நீங்கள் நம்ம இருப்போம். அது கடவுளுடைய இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது சொர்க்கத்தில் நம்ம இருப்போம். அது முக்தி அடைகிறதுக்கு இதுதான் வழின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் பாருங்கள், அகங்கார மாடுகள் 3 அகற்றி வீடு கோணி. அகங்கார மாடுகள் நான் அகங்கார மாடுகள் 3 அகற்றி வீடு கோணி. நம்ம இந்த பசு பாசத்தை சொல்லலாம் அதில். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அந்த அகங்காரத்தை கூட சேரும் பொழுது இது அப்படியே அந்த அதுவாகவே மாறிடுது இல்லையா? அப்போது அந்த ஏன்னா எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம மனதில் நல்லதும் இருக்கக்கூடாது, தீயதும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கடவுள் மட்டும்தான் நம்மளுடைய மனதில் இருக்கணும். அப்போது அதுக்கு தான் இந்த அகங்கார மாடுகள் 3 நம்முடைய உடம்பை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது. சில உடம்பை பற்றி நீங்கள் நினச்சாதான் நீங்கள் செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு உண்டாகும் இல்லையா? அப்போது இந்த அகங்கார மாடுகள் 3 அகற்றி வீடு கோணே. நாளும் அவத்து எனும் மாடத்தை நீ அடக்கி வீடு கோணே. அவத்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் உண்டாகக்கூடிய செயல்கள். நம்ம என்னென்ன இந்த கனவு, உறக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விழிப்பு வேலையாக இருக்கிறது. அப்புறம் இந்த உயிர் படக்கம் சொல்லுவாங்க. இந்த சித்த மருத்துவத்தில் அவத்தைகள் 5ன்னு சொல்லுவாங்க.
சரியா? இந்த மாதிரி நம்ம இந்த நம்ம வந்து இந்த நினைவு நிலை, நம்ம இந்த விழிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, சரிங்களா? அது ஒன்று. கனவு, அது தூங்கக்கூடிய நிலை ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய உயிர் வந்துட்டு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 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 நிலை ஒன்று. நனவு, கனவு, உறக்கம், விழிப்படக்கம், இன்னும் ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சித்த மருத்துவ புக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவத்தைகள் வந்துட்டு 5ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது இந்த அவத்தைகளாம் மாடத்தை நீ அடக்கி விடைக்கோனே, சரியா? இந்த 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 அவத்தைகளெல்லாம் நம்ம விட்டுடணும். ஏன்னா நீங்கள் நம்ம வந்து தியானத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து இருக்கிறோம்னா அது வந்து தூங்குகிற மாதிரியான வந்து ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் தூங்காமல் தூங்கின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் அந்த தியான நிலைங்க சொல்கிறது. தூங்கினா நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுலாம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த தியானத்தில் உட்காந்து நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சா தெரியும், நீங்கள் அதை பற்றி நினைக்கலாம் உங்களுக்கு தெரியாது, சரியா? அந்த அளவுக்கு நம்முடைய மனது வந்து தன்மையப்படும், சரியா? நம்ம மனதை நமக்குள்ள நம்முடைய கண்ட்ரோலில் நம்ம வந்து இது வச்சுட்டு இருக்கிறது தான் நம்முடைய முதல் டியூட்டி, இல்லைங்களா? தன் மனதையே நம்மளால் அடக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு வந்துட்டு யாரையும் நம்ம வந்துட்டு இன்னும் இது ஒரு சொல்கிறதுக்கு நமக்கு அந்த ஒரு தகுதி நமக்கு இது இருக்காது, இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல செய்ய வேண்டியது நம்ம மனதை வந்துட்டு அந்த ஒரு நிலையே படுத்தி நமக்கு தேவையானதை நம்ம செய்யறதுக்கான வந்து ஒரு தயார் நிலையில் நம்ம வந்து வைக்கணும். ஆனால் பாருங்கள், அவத்தை என்னும் மாடத்தை நீ அடக்கி விடுக்கோனே, இந்த மாதிரி அந்த அவத்தைகள்லாம் வந்து விட்டுடணும், ஓகேங்களா? அப்புறம் ஒரு மலத்தன் எனும் மாட்டை ஒதுக்கி கட்டுக்கோனே. ஒரு மலத்தன் எனும் மாட்டை ஒதுக்கி கட்டுக்கோனே அப்படின்னா அந்த மலம் சொல்லக்கூடிய இந்த அடுக்குகள், அந்த ஆணவத்தை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ஒன்று மட்டும் வந்துட்டு அதுதான் பேஸு. அதை மட்டும் இருக்கவே கூடாது. அது ஒன்று இருந்தால் போதும், மீதி எல்லாமே அப்படியே வரிசையாக வந்துடும், சரியா? அதனால் அந்த ஒன்றத்தை மட்டும் நீ வந்து ஒதுக்கி கட்டிடு, வந்து ஒரு ஒதுக்கி தள்ளிடு. உன் உரையும் இரு மலந்தனை ஒட்டி கட்டுக்கோனே. இப்போ பாருங்க, அது கூட அது கூடவே வந்து அப்போது அதுதான் பேசு. அது கூட வந்து வரக்கூடிய அந்த கண்ம மாயை, அந்த 2 வந்து ஒரு அடுக்கு யோனி அது கூட சேர்த்து ஒட்டி இறுக்கமாக கட்டிடு அப்படிங்கிறாரு. அப்புறம் மும்மலந்தன் எனும் மாட்டை முறுக்கி கட்டு கோனே. இந்த 3 மலங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முறுக்கி கட்டிடு. என்ன மிக முக்கால நேர்மையெல்லாம் முன்வரிவாய்க்கோனே, ஓகேங்களா? நம்ம இந்த 3 வந்து தேவையில்லாத இந்த தீய விஷயங்களை மட்டும் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா முக்காலமும் நமக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. சில முக்காலமும் நமக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு முன்பே நமக்கு தெரியும். முன்பே வந்து இது ஒன்றும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், சரிங்களா? நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், சரி. நமக்கு வந்து தெரியும், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து தியானம் வந்துட்டு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து நமக்கு எல்லாமே தெரியும். யாராவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு
ஒரு அவங்களுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் அது நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு தீங்கு இல்லையா? அப்படிங்கும் பொழுது அவங்க அவங்க பேசுகிறது, அவங்க வந்துட்டு செய்கிறது, அவங்க நினைக்கிறது எல்லாமே 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 நமக்கு முன்னாடியே அது பார்த்திங்கன்னா பாவம் வந்துட்டு அதுக்கு ஒரு அது ஒரு மனசில் வந்துட்டு தோணும். சரிங்களா? அந்த மாதிரி தோணும். இப்போ பாருங்கள், அதான் பாருங்கள், முக்கால நேர்மையெல்லாம் முன்பே அறிவாய். எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா? எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்முடைய மனத்தை நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலிக்கும் சரி, நம்ம ஒரு ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கு, நம்மளுடைய குழந்தைங்க வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு 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 வழியாக நம்ம வந்துட்டு ஒரு அமைச்சு தர்றதுக்கும், இல்லை நல்லது கேட்டது எல்லாம் செய்யறதுக்கும், இப்போது இது இந்த இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த தியானம் இது எவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு பயனுள்ளதாக வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி.